இந்தியா, பாகிஸ்தான் இடையே அண்மையில் ஆபரேஷன் சிந்தூர் எனும் பெயரில் நடைபெற்ற போரில் இந்தியாவுக்கு ஆதரவளிப்பவர்கள் மாட்டுச்சாணம் தின்பவர்கள் என்று நமது நாட்டின் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் ஒரு நாள் திருவாய் மலர்ந்திருந்தார். ஆனால் அதே இந்தியாதான் இன்று ஜம்ரி மூஞ்சியில் மாட்டுச்சாணத்தையே அள்ளி எடுத்து பூசிய மாதிரி இஸ்லாம் தேசமான ஆப்கானிஸ்தானுக்கு உதவிகள் செய்கிறது என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். தாலிபான்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உச்சி குளிர வைத்திருக்கிறது இந்தியா. சுமார் 20 ஆம்புலன்ஸ்களை வழங்கி உள்ளது. இப்போது சொல்ல வேண்டியதுதானே, ஆப்கானிஸ்தான் முஸ்லிம்கள் மாட்டுச்சாணம் தின்பவர்களிடம் எப்படி உதவி பெறலாம் என்று. அது மட்டுமா, காலம் காலமாக ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவிகளை செய்து வருகிறது. இங்குள்ளவர்கள் 70 விழுக்காட்டினர் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்கிறது. அங்குள்ள குழந்தைகள் கூட இந்தியா ஜிந்தாபாத் என்று உற்சாகமாய் சொல்வது காணொளிகளாய் காண கிடைக்கிறது. இதெல்லாம் தெரியுமா இந்த ஜம்ரி வினோத்திற்கு? இதில் வேறு, இந்துக்கள் எந்த நாட்டிலெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை கட்டவிழ்த்து விடுவதாக ஜம்ரி வினோத் அதே பதிவில் குற்றம் சாட்டியிருந்தார். பிழைப்புக்காக சொந்த மதத்தையே மாற்றி பின்னர் அந்த பிழைப்பை தக்க வைக்க சதா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு பிரச்சனைகளை கட்டவிழ்க்கும் ஜம்ரியின் வாய் இதை சொல்வதுதான் வேடிக்கையாய் இருக்கிறது. உண்மையான இந்துக்கள் வந்த இடத்திலும் சரி, சொந்த இடத்திலும் சரி, பேரன்பும் பெரும் பற்றும் கொண்டுதான் இருப்பார்கள். இதுவரை இந்தியர்கள் தங்கள் சொந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் முஸ்லிம் நாடான பாகிஸ்தானில் அவர்களின் சொந்த நாட்டுக்குள்ளேயே பிரிவினை போராட்டம் தலைதூக்கி இருக்கிறது. பலோச்சிஸ்தான் தனி நாடாக பிரிய வேண்டும் என துடிக்கிறது. இப்படி சொந்த நாட்டுக்குள்ளேயே பிரச்சனைகளை எழுப்பும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து பேசும் ஜம்ரி சொல்கிறார், இந்துக்கள் தான் பிரச்சனைகளை கட்டவிழ்ப்பார்கள் என்று. இந்தியா பாகிஸ்தான் போரில் ஆதரவளிப்பவர்கள் மாட்டுச்சாணம் தின்பவர்கள் என்றால், பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான் பிரச்சனையில் பலோச்சிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டவரும் மாட்டுச்சாணம் தின்பவர்கள் தானா? பாகிஸ்தானுக்கு எதிராக கிளம்பியிருக்கும் பலோச்சிஸ்தான்காரர்களும் மாட்டுச்சாணம் தின்பவர்கள் தானா என ஓம்ஸ் பா தியாகராஜன் வினவினார். பலோச்சிஸ்தான் தரப்பில் வெளியிட்ட ஒரு பதிவில், பலோச்சிஸ்தான் மக்கள் இந்திய மக்களுக்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறோம். பாகிஸ்தானுக்கு சீனா உதவுகிறது. பிரதமர் மோடிக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது, நீங்கள் தனியாக இல்லை. 6 கோடி பலோச்சிஸ்தான் தேசபக்தர்களின் ஆதரவு உங்களுக்கு உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு இந்தியாவின் மீதான நம்பிக்கை அந்த மக்களுக்கு அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் எனும் நாட்டுக்குள் இந்த முட்டாள்களோடு நாம் இருப்பதில் பயனில்லை என அவர்கள் தனி நாடாக வாழ துடிக்கிறார்கள். சொந்த நாட்டில் மட்டுமல்ல, அருகில் உள்ள முஸ்லிம் நாடும் பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டையிடுகிறது. பங்களாதேசும் பாகிஸ்தானில் இருந்து பிரிந்த நாடுதான். இந்தியா இல்லை என்றால் பங்களாதேஷ் என்கிற நாடே இல்லை. இந்தியாவின் பார்வையில் நன்றாகத்தான் இருந்தது பங்களாதேஷ். ஆனால் சில நாசக்காரர்களின் பேச்சுக்கு செவிசாய்த்து இன்று பரிதாபமாய் இருக்கிறது பங்களாதேஷ். இப்படி துண்டு துண்டாகி ஒற்றுமையாய் இருக்கும் சக்தியற்று இத்துப்போய் கிடக்கிறது பாகிஸ்தான். இதற்கெல்லாம் காரணம், தன்னிச்சையாக தன்னை மேதாவி என்று நினைத்துக் கொண்டு பாகிஸ்தான் எடுக்கும் முடிவுகள்தான். அங்குள்ள ஒரு சில தலைவர்களின் முட்டாள்தனம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கே கேடாய் அமைந்து வருகிறது. இது போன்ற ஒரு தேசத்தை தான் சம்ரி போன்றவர்கள் ஆதரித்து அதற்கு தூபம் போடும் விதமாக இந்துக்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தமட்டில் ஈரான் மீதான தாக்குதலுக்கும் இஸ்ரேலின் அட்டுழியத்திற்கும் இந்தியா துணை போனதில்லை. மாறாக எதிர்ப்பு நிலையில்தான் இருந்து வருகிறது. சொல்லப்போனால் முஸ்லிம் நாடுகளின் முக்கிய உதவிக்கரமாய் இந்தியா இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கையில் இந்தியாவை இழிவாக பேசுகிறது இந்த ஜென்மங்கள். கார்கில் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த வெறித்தனமான தாக்குதலில் அப்பாவிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். மனைவியின் கண் முன்னாலேயே கணவனை கொடூரமாக கொன்று இரத்த வெறி காட்டினார்கள் தீவிரவாதிகள். அதற்கு பதிலடியாகத்தான் ஆபரேஷன் சிந்தூர் எனும் போர் நடவடிக்கையை தொடங்கியது இந்தியா. அதிலும் இந்துக்களின் புனித அடையாளமான எந்த குங்குமத்தை இழந்து நம் திருமதிகள் தவித்தார்களோ அதே குங்குமத்தின் பேரில் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டு 2 பெண்களையே அதற்கு தளபதிகளாக நியமித்து வெற்றி வாகையும் சூடினர் அந்த சிங்க பெண்கள். இந்த போரை கொச்சைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த போரில் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் மாட்டுச்சாணத்தை தின்பவர்கள் என்று இழிவாக பேசினார் ஜம்ரி.
பிழைப்புக்காக மதம் மாறியவர் இதைத்தான் செய்வார். ஆனால் உண்மையான மார்க்கத்தை கடைபிடிக்கும் முஸ்லிம், அதிலும் இந்திய நாட்டு முஸ்லிம்கள் பலரும் தனது தேசத்திற்கு மட்டுமே உயிராய் இருப்பார்கள். அப்படித்தான் கார்கில் அட்டாக் நிகழ்ந்த சில தினங்கள் கழித்து தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு உண்மையான இஸ்லாமிய சமய போதகர் பேசியிருந்த கருத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானை எதிர்த்தும் அவர் பேசிய பேச்சு தான் அறத்தின் பக்கம் நிற்கும் ஒரு இந்திய முஸ்லிம் என்பதை நிரூபித்தது. நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பாகிஸ்தான் நாங்கள் விரும்புகிற அல்லது இஸ்லாம் விரும்புகிற நாடும் அல்ல. பாகிஸ்தான் எங்களினுடைய புண்ணிய தலங்களில் ஒன்றும் அல்ல. பாகிஸ்தானுக்கு இந்தியாவினுடைய 90% முஸ்லிம்கள் சுற்றுலாவுக்காக கூட அவர்கள் போக விரும்ப மாட்டார்கள். பாகிஸ்தானிலே நடப்பது ஒன்றும் இஸ்லாமிய ஆட்சியும் அல்ல. எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இந்த சதி செயலை செய்திருந்தால் நீங்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் முன் வரிசையிலே முஸ்லிம்கள் நிற்பார்கள். இது வெறுமனே வார்த்தை ஜாலத்திற்காக சொல்லப்படுவதல்ல. 60களில் 70களில் இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தத்தில் எத்தனையோ மதத்தவர்கள் எல்லாம் பின்னாலே இருக்க பாகிஸ்தானுடைய ராணுவ டாங்கிக்கு முதலில் பலியானது யார் தெரியுமா? அப்துல் ஹமீத் என்ற முஸ்லிம். நாளைக்கே அப்படி ஒரு போரை நீங்கள் அறிவித்தாலும் இந்தியாவின் சார்பாக முன் வரிசையில் நிற்பதற்கு இந்திய முஸ்லிம்கள் தான் முன் வருவோம். அதுதான் களத்தினுடைய யதார்த்தம். நாங்கள் அப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் என்கிற ஒரு பழியை திருட்டுத்தனமாக உங்கள் அரசியல் வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். பாகிஸ்தானாவது மண்ணாங்கட்டியாவது என்று தன் நாட்டுக்காக, தான் சார்ந்த மதத்தின் அறத்திற்காக பேசும் இந்த சமய போதகர் எங்கே? கூலிக்காக மாரடித்து தான் வந்த வழியையே கொச்சைப்படுத்தும் ஜம்ரி போன்றவர்கள் எங்கே என ஓம்ஸ் பா தியாகராஜன் காட்டமாக கூறினார். எனவே தற்போதைய சூழலில் ஆப்கானுக்கு இந்தியா உதவுவதும், பாகிஸ்தானுக்குள் உள்நாட்டு சண்டை தொடர்வதும், அமெரிக்காவின் அடிமையாய் பாகிஸ்தான் திகழ்வதும் ஒரு படிப்பினையாக ஜம்ரி போன்ற வாய்ச்சவடா ஜென்மங்களுக்கு விளங்க வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கடுமையாக விமர்சித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.